இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறாரும் மார்க்கு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். இதை படிச்சுட்டு இருந்தேன். அப்போ சில காரியங்கள் தேவன் எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தா அதை சொல்லும்படியாக ஆசிக்கிறேன். விசுவாசத்தை குறித்து அநேக வசனங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க. விசுவாசம் கிறிஸ்டியன் லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. இன்னும் சொல்ல போனால் விசுவாசத்தை குறித்து மட்டும்தான் பைபிள் அநேக இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம பேசும்பொழுது விசுவாசம் பல இடத்துல பல விதமாக நம்மளோட வாழ்க்கையில் கிரியை செய்துட்டு இருக்கோம். விசுவாசத்தை வாயினால் அறிக்கை பண்ணணும். விசுவாசம் நம்மளை நம்ம நினைக்கிற காரியத்தை நடக்க வைக்கும். தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கத்தக்க வண்ணமாக விசுவாசம் இருக்கும். இந்த மாதிரி அநேக காரியத்தை நம்ம பார்த்துருப்போம். அல்டிமேட் எய்மாக இந்த விசுவாசம் என்ன செய்கிறதுன்றதை மட்டும்தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதை அநேக பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு சொல்லி கூட கொடுக்கலாம். அப்போ அதுக்கு மார்க்கு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் அழகாக அதில் போட்டிருக்கு. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனை உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். விசுவாசம் நம்மளை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, ஒரு ஆள் தேவனுக்கு உள்ளாடி விசுவாசத்தை வைத்தா அவனுக்கு முதலாவது என்ன ஆகுதுன்னா, பாவத்தை மன்னிக்கும்படியாக தேவன் உதவி செய்கிறார். தேவன் பாவத்தை மன்னிக்கிறார். ஏன்னா பாவத்தை மன்னிப்பதற்கு அவருக்கு மட்டும்தான் என்ன கொடுத்துருக்கு? அதிகாரம் கொடுத்துருக்கு. அது என்ன வசனத்துக்கு 10வது வசனத்தில் கொடுத்துருக்கு. பூமியில் பாவங்களுக்கு மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அப்போ பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லாருமே பாவம் செய்தவர்களாக கெட்டு போனார்கள். அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்குன்னா, மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது. அதான் அழகாக சொல்கிறாரு. நீ பாவத்தில் இருந்து ஒருத்தன் விடுபடணும்னா அவன் என்ன பண்ணணும்? விசுவாசியாக இருக்கணும், விசுவாசிக்கிறவனாக இருக்கணும். யாரை விசுவாசிக்கிறவனாக இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றெடுத்து அவர் தான் என்னுடைய தேவன், அவர் தான் ரட்சகர், அவர் தான் பாவத்தை மன்னிக்கிற தேவன் என்று வாய்நாள் அறிக்கை பண்ணவர்கள் தான் என்ன பண்ண முடியும்? விசுவாசம் இருக்குன்னு சொல்ல முடியும். அந்த விசுவாசம் எதனால் வருதுன்னா, வசனத்தினால வரும். யார் வசனத்தை விசுவாசிக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவன் வசனத்தை விசுவாசிக்காமல் இருந்தால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவனாக இருக்கிறான். வசனத்தை யார் விசுவாசிக்கிறாங்களோ, வசனத்தின்படி நடக்கிறாங்களோ, வசனத்தின்படி ஒவ்வொரு காரியங்களை செய்கிறாங்களோ, அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவன் கொடுக்குறாருன்னா, அவர் பாவ மன்னிப்பை கொடுக்குறாரு. இந்த பாவ மன்னிப்பை நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா, பாவத்திலேருந்து நான் விடுபடலைன்னா நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதான் தேவன் அழகாக சொல்கிறாரு. பாவத்திலேருந்து ஒருத்தன் வெளியே வரணுன்னா அவனுக்கு உள்ளாடி விசுவாசம் இருக்கணும். அவனுக்கு உள்ளாடி விசுவாசம் இருக்கணும்னா அவன் எதன்படியாக ஜீவிக்க பழகிறவனாக இருக்கணும்? வசனத்தின்படியாக வாழ்ந்து ஜீவிக்கிறவனாக இருக்கணும். வசனத்தின்படி ஜீவிக்கிறவன் இதிலேருந்து வெளியே வருகிறான்? பாவத்திலிருந்து வெளியே வருகிறான். அப்போ ஒரு விசுவாசம் நம்மளை எங்கே கொண்டு சேர்க்கும்னா, நித்தியத்துக்கு கொண்டு சேர்க்கும். இதனால் பாவத்திலிருந்து தேவன் விடுவிக்கிறாரு, நம்ம நித்தியத்தில் கொண்டு சேர்க்கிறார். ஆனால் அநேக நாட்களில் நம்ம விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சபையை சார்ந்திருக்கிறது, ஜனங்களை சார்ந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் விசுவாசத்தினால நோய்கள் மாறணும், விசுவாசத்தினால ஆசீர்வாதம் பெறணும், விசுவாசத்தில் அநேக காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கணும், இந்த மாதிரி நினைக்கிறோம். ஆனால் பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கு விசுவாசம் இருக்குன்னு ஒரு எண்ணம் நமக்கு உள்ளாடி இருந்தால், பாவங்களில் இருந்து சொல்கிற நேரம் பாவியாக இருக்கிறவனுக்குள்ள அநேக பாவங்கள் நிறைந்திருக்கிறது. அப்போ இந்த ஒவ்வொரு பாவங்கள்னு சொல்கிற நேரம் என்னென்னா, வசனத்துக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும், நியாயப்பிரமாணத்துக்கு எதிராக இருக்கிற ஒவ்வொரு சிந்தனைகளும் செயல்களும் இல்லைன்னா பாவங்கள். இந்த பாவங்கள் வந்து வெளியே வரணுன்னா தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றெடுக்கணும். இயேசு கிறிஸ்து அவரை ஏற்றெடுக்கிறதுன்னா அவன் கட்டளைகளின்படி ஜீவிக்கணும், பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் ஒரு தாளுக்கு உள்ளாடி இருக்குன்னா அவன் எங்கே போக முடியும்? நித்தியத்துக்கு போக முடியும். இதுதான் பாவத்திலேருந்து வெளியே விடுபட்டு வருகிற ஒரு அனுபவம். நம்ம அநேக நாட்கள் அநேக பேர் சொல்கிறாங்க, சில தீய எண்ணத்துலேருந்து வெளியே வருகிறோம், அந்த மாதிரி கேரக்டர் சுபாவத்திலேருந்து வெளியே வருகிறோம். இதை விட எல்லாத்துக்கும் மேலே வசனத்தின்படியாக ஜீவிக்கலைனாலே நம்ம எதுக்கு உள்ளாடி இருக்கிறோம்னு அர்த்தம்? பாவங்களுக்குள்ளாடி சிக்கி இருக்கிறோன்னு அர்த்தம். வசனத்தை படிக்கும் பொழுது தேவன் அநேக காரியங்களை பேசுவார். அதன்படியாக நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு விருப்பமில்லாத எல்லா சிந்தனைகள், எண்ணங்கள், செயல்கள்லேருந்து நம்ம ஒன்றா சேஞ்சு கொண்டு வரணும். இதுதான் உண்மையிலே பாவத்திலிருந்து விடுபடுகிற ஒரு அனுபவம். தேவன் இந்த நாட்களில் விசுவாசத்தின் பிரகாரம் தேவன் உங்களை நடத்தட்டும். பாவங்கள் வந்து விடுபடும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்வார்.
விசுவாசத்தை காத்து கொள்ளுங்க. ஆமென்.